கோவையில் நடைபெற்ற பக்கவாத நோய் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான். 2000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. பக்கவாத சிகிச்சைக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிப்பது அவசியம் என மருத்துவர் நல்லா பழனிசாமி தெரிவித்துள்ளார். பக்கவாதம் மற்றும் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள KMCH மருத்துவமனை வளாகம் முன்பாக நடைபெற்றது. கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி மாரத்தானை துவக்கி வைத்தார். தொடர்ந்து 28வது ஆண்டாக நடைபெற்ற இதில் பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்றவர்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 18 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த மாரத்தான் KMCH கோவில்பாளையம் மருத்துவமனையில் துவங்கி அவினாசி ரோடு KMCH மருத்துவமனையில் நிறைவேற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லா பழனிசாமி, கோவையில் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இதுபோன்ற மாரத்தான்கள் நடத்துவதாக குறிப்பிட்ட அவர், உரிய சிகிச்சைகள் விரைவாகவும் முன்கூட்டியே எடுத்தால் பக்கவாதத்தால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பின்விளைவுகளை தவிர்த்து விடலாம் என்று அவர் குறிப்பிட்டார். மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும், கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டன. ஒரு மாரத்தான் தொடக்கம் நடந்தது. இன்னைக்கு இந்த மாரத்தானுடைய ஒவ்வொரு வருஷம் ஒரு நோக்கம் உண்டு. இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிட்டது ஸ்ட்ரோக் அவேர்னஸ். ஸ்ட்ரோக்குங்கிறது பக்கவாதம் வர்றது தான் அந்த எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை. அதை 4 பேர்த்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாரத்தானில் நாங்கள் பண்ணினோம். அதனால் இந்த மாரத்தான் இஸ் ஃபெயிலி ஃபார் தி ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஆனால் இன் அடிஷன் டு தட், இந்த மாரத்தான்ங்கிறது ஒரு ஹெல்த் அவேர்னஸ்ஸு. எல்லாருமே ஹெல்த்தாக இருக்கணும்னா உடம்பு நல்லா வச்சுக்கணும், டெய்லி நடக்கணும். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த மாரத்தான் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த மாரத்தானுக்கு நீங்கள்லாம் எங்களெல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு நம்ம நன்றிகள், வணக்கங்கள். சார், இப்போ இளைஞர்களுக்கு அதிகமாக இந்த ஸ்ட்ரோக்குகள் வரும். இளைஞர்களுக்கு கம்மியானவங்களுக்கு அதிகமாக என்ன காரணம்? இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது ரத்த கசிவு, பிரெயினுக்குள்ளே ரத்த கசிவாகிறது தான் ஸ்ட்ரோக் வருது. அது எல்லாத்துக்கும் வரும்னு இல்லை, ஆனால் வயசு ஆக ஆக அதிகம் 60க்கு மேலே போனால் இந்த ஸ்ட்ரோக் வர்றது அவ்வளவு ரேர் இல்லை. அது வரும். பல காரணத்துக்குனால யங் பீப்புளுக்கும் அந்த ஸ்ட்ரோக் வரும். ரத்தத்தில் சில அனியூரிசம்னு பேர், அந்த அனியூரிசமாக ரப்சர் ஆச்சுன்னா அதுக்கு இந்த ஸ்ட்ரோக் வரும். அப்புறம் ப்ளீடிங், பிளட் ப்ரெஷர். இப்போல்லாம் 40 வயசுக்கு மேலேயே நிறைய பேர்த்துக்கு பிளட் ப்ரெஷர் வருது. எங்களுடைய கணிப்புப்படி 50% 40 வயசுக்கு மேலே பிளட் ப்ரெஷர் வந்துடுது. அதனால தான் இந்த ஸ்ட்ரோக் அதிகமாகிடுச்சு. அதனால் பிகாஸ் ஆஃப் தி நம்முடைய சோசியல்